أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நமது மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்று வருகின்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சி தொடரிலே இன்றைய தினம் ஈமான் உள்ள பெண்களின் பொறுப்புகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, பொதுவாகவே இந்த மார்க்கம் பெண்களுக்கு என்று சொல்லி பல்வேறுபட்ட அந்தஸ்துகளை கண்ணியங்களை வைத்திருப்பதை பார்க்கலாம். ஜாகிலிய காலத்துல பெண்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் எப்போது வந்ததோ அப்போது இந்த மார்க்கம் பெண்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்தியது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்தா லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா வஹுவ கலீம். அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கோபத்தால் கருத்து விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப ஜாகிலிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், பெண் குழந்தைகளை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார் அல்லது பெண் குழந்தைகள் பிறந்தாலே ஒரு கேவலமாக நினைக்கிற ஒரு காலம் தான் ஜாகிலிய காலம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்தது, பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தது, பெண்களுக்கான எல்லா விதமான அந்தஸ்துகளையும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருப்பதை நம்ம பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஈமானுள்ள பெண்களுடைய பொறுப்புகள் என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையில ஒரு ஈமானுள்ள பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு 4 விதமான பொறுப்புகள் இருக்கிறது. 4 விதமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய அதாவது தன்னுடைய செல்ஃபாக அவள் தன்னை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பெண்ணாக ஆக்கி கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அவளுக்கு இருக்கிறது. இது முதலாவது பொறுப்பு. இரண்டாவது பொறுப்பு என்னன்னு கேட்டால், ஒரு பெண் ஒரு வீட்டில மகளாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பெண் பிள்ளையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய மகளாக ஒரு வீட்டை அலங்கரிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. மூன்றாவது என்னன்னு கேட்டால், ஒரு பெண் மனைவியாக ஒரு கணவனுக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பெண்ணாக அவள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் அவளுக்கு இருக்கிறது.
4வது பொறுப்பு என்று கேட்டால், ஒரு பெண்ணானவள் தாயாக தன்னை இந்த உலகத்தில் பரிணமித்து ஒரு தாய்க்கான பொறுப்பை இந்த உலகத்தில் நிறைவேற்ற கடமைப்பட்ட பெண்ணாக ஒரு பெண் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கிற பொழுது பெண்கள் பல்வேறுபட்ட பொறுப்புகளை, பல்வேறுபட்ட ரோலை இந்த உலகத்தில் ஏற்று வாழ வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த ரப்பை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரின் மூலமாகத்தான் அல்லாஹ் அவருடைய மனைவியை படைத்தான். ஆதம் நபி அல்லாஹ் சொல்லி, ஆதம் நபியோட மனைவி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், வபத மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸா, இந்த ஆதம் ஹவ்வா என்கிற 2 பேரின் மூலம் தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நிறைய ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான் என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்துல அல்லாஹ் ஆண்களை மட்டும் படைக்கல. அல்லாஹ் ஆண்களை மட்டும் படைத்தால் உலகம் இயங்குமா? சரியாக இயங்காது. அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு துணையாக பெண்களையும் படைச்சுதான் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா பெண்களை ஆண்களுக்கு எப்படி துணை என்று சொல்கிறான் என்றால், ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா அல்லாஹ் சொல்லிட்டு, அவன்தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். ஆதம் என்ற மனுஷனை படைச்சு அவருடைய விலாவிலும் இருந்து அல்லாஹ் ஹவ்வாவை படைத்து, அவங்க 2 பேரின் மூலமா அல்லாஹ் தஆலா உலகத்துல பல்வேறுபட்ட ஆண் பெண் வர்க்கத்தை அல்லாஹ் படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அல்லாஹ் அவரின் மூலமா அவருடைய மனைவியை ஆக்கினான், லியஸ்குன இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக கணவனுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். இப்ப ஆண்களுக்கான நிம்மதி யாரு? அவங்களோட மனைவிமார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வை பயந்து வாழும் என்று அல்லாஹ் சொல்றான், வாழணும். ஒரு ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும். ஒரு ஆணோ பெண்ணோ மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், உலகத்துல ஏதாவது மார்க்க விஷயங்கள் சொல்லப்பட்டால் அது ஆண்களுக்கு சொல்லப்படுற விஷயம். தொழுகையை பத்தி பயான் சொன்னால் அது என்ன நினைக்கிறோம், ஆண்களுக்கு சொல்லப்படுறது. நோன்பை பத்தி சொல்லப்பட்டால் அது ஆண்களுக்கு சொல்லப்படுறது. ஜகாத்தை பத்தி சொல்லப்பட்டால் அது ஆண்களுக்கு சொல்லப்படுறது. ஹஜ்ஜை பத்தி சொல்லப்பட்டால் அது ஆண்களுக்கு சொல்லப்படுறது. தான தர்மங்களை பத்தி சொல்லப்பட்டால் ஆண்களுக்கு சொல்லப்படுறது நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் வணக்க வழிபாட்டுல ஈக்குவலா அல்லாஹ் சொல்றதை பார்க்கலாம். நீங்க குர்ஆனை புரட்டி பார்த்து அல்லாஹ் சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஒரு சாலிஹான அமலை யார் செய்தாலும் சரி, ஆணோ அல்லது பெண்ணோ, அல்லாஹ் தெளிவா ரெண்டையும் சொல்றான். மன் அமில சாலிஹன், யார் சாலிஹான அமல் செய்தார்களோ, மின் தக்கரின் அவ் உன்சா, அவர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வஹுவ முஃமினுன், அவர்களோ அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் சாலிஹான அமல் செய்தால், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாங்கள் நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்போம், அழகான ஒரு லைஃப் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். வலனுஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்களுக்கு இந்த உலகத்துல செய்த செயல்பாடுகளுக்கான அழகான கூலி மறுமையில கிடைக்கும். யாருக்கு? ஆம்பளைக்கு மட்டுமா? இல்ல, ஆம்பளையோ பொம்பளையோ சாலிஹான அமல் செய்தால், ஈமான் கொண்ட நிலைமையில செய்தால் அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தை தருவார். அவ ஈமான் கொண்ட பெண்களுடைய பொறுப்புகள் என்று வந்தால், உலகத்துல ஆண்களுக்கு என்ன பொறுப்பு எல்லாம் இருக்குதோ அதே பொறுப்புல சிலது நமக்கும் இருக்குது, ஒரு சிலது நமக்கு இல்லாம இருக்குது. என்ன இல்லாம இருக்குது என்றால், ஆண்களை நிர்வாகம் செய்கிற பொறுப்பு பெண்களுக்கு இருக்குதா? இல்ல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வாகம் செய்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆண்களுக்கு இருக்குது. ஆண்களை நிர்வாகம் செய்கிற பொறுப்பு பெண்களுக்கா? பெண்களுக்கு இல்லை. ஆனால் வீட்டை பராமரிக்கிற, வீட்டை பாதுகாக்கிற, கணவனுடைய சொத்துக்களை பராமரிக்கிற, பிள்ளைகளை பாதுகாக்கிற எல்லா பொறுப்பும் யாருக்கு இருக்குது? பெண்களுக்கு இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்புகளை பற்றி மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் அமீரு ராயின் ஃபீ பைத்தி. ஒரு தலைவர் வீட்டின் பொறுப்புதாரி. அந்த ஹதீஸினுடைய இன்னும் ஒரு பகுதி வருது, வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்திஹா வ வலதி ஜௌஜிஹா. அதாவது ஒரு பெண்மணி அந்த பெண்ணினுடைய வீட்டின் பொறுப்புதாரி. என்னது? நம்முடைய வீட்டுக்கு நம்ம தான் பொறுப்பு. கணவனுடைய பிள்ளைகளுடைய பொறுப்புதாரி. எனவே அந்த பெண்ணானவள் கணவனையும் பார்க்க வேண்டும், கணவனுடைய பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும், வீட்டையும் பராமரிக்க வேண்டும் என்ற பொறுப்பை சுமந்த அந்த பாரிய பொறுப்பை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருப்பதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சராசரி பெண்ணாக நம்முடைய பொறுப்பு என்ன? சரி, அப்ப ஒரு சராசரி பெண்ணாக நம்முடைய பொறுப்பு என்னன்றதை நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்ளும். நான் அதுக்கு பின்னால சொல்லுவேன், ஒரு தாயாக, ஒரு மகளாக, ஒரு மனைவியாக உள்ள பொறுப்பை சொல்லுவேன் பின்னால. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், ஒரு சராசரி பெண்ணாக நம்மட பொறுப்பு என்ன என்றதை ஒவ்வொரு பெண்களும் விளங்கிக் கொள்ளும். அது எப்ப விளங்கலாம் என்று கேட்டால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வாராங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய சட்டங்களை இறக்கி அருள் இருக்கிறாங்க. சரி, அதுல பெரும்பான்மையான சட்டங்கள் ஆண்களுக்காக மட்டும் இறக்கி வைக்கப்பட்ட சட்டங்களாகத்தான் இருக்குது. என்றால் ஆண்பாலாகத்தான் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா பெண்களாகிய எங்கட பேரை சொல்லி பெண்களுக்கு என்று சொல்லி குர்ஆன்ல ஏதாவது சட்டங்கள் இறக்கி இருக்கிறானான்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, பொதுவாக குர்ஆன்ல ஆண்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் அது ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படித்தானே? இல்லையா? அப்படித்தானே? ரைட். நோம்பு பிடிங்கன்னு சொல்லப்பட்டால் ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு தான். சரிதானே? தான தர்மம் செய்யுங்கள் ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கு எல்லாருக்கும் உள்ள சட்டம் தான். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பெண்களாகி எங்கட பேரை சொல்லி குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா அப்படி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்ட உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான். எப்படின்னு கேட்டால், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஆண்களையும் சொல்லி பெண்களையும் சொல்றான். முஸ்லிம் என்றால் இஸ்லாமாகின மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும். வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும். வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுகிற ஆண்களும் பெண்களும். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்களும் உண்மை பேசக்கூடிய பெண்களும். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையோடு இருக்கிற ஆண்களும் பெண்களும். வல் காஷிஈன வல் காஷிஆத், அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயந்து வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும். வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும். வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய மறைவான அவுரத்துகளை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும். வஸ்ஸாகிரின அல்லாஹ கதீரா வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றார். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீம், அல்லாஹ் இவங்க எல்லாருக்கும் மக்ஃபிரத் என்கிற பாவ மன்னிப்பையும் வ அஜ்ரன் அலீம் என்றால் மகத்தான சுவர்க்கம் என்ற கூலியை அல்லாஹ் வச்சுக்கிறான். யாருக்கு? நான் மேலே சொன்ன அந்த பண்புகளை உடைய ஆண்களுக்கும் சொர்க்கம் இருக்குது, பெண்களுக்கும் சொர்க்கம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சுமார் ஒரு 10 விஷயங்களை, அல்லாஹுவை விசுவாசிக்கின்ற ஆண்கள் பெண்கள், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமை பாராட்டக்கூடிய ஆண்கள் பெண்கள், தக்வா உள்ள ஆண்கள் பெண்கள், தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்,
நோன்பு பிடிக்கிற ஆண்கள் பெண்கள், தங்களோட ஔரத்துகளை பாதுகாக்கிற ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த பண்பையுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அதே போல பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான். எனவே ஒரு சராசரி பெண்ணாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நிலவனை கொள்ளுங்கள். இது ஆண்களுக்கு மட்டும் உரிய கடமை அல்ல. இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா உதாரணமா என்ன நினைப்பாங்க கேட்டால், ஊர்கள்ல அதாவது ஒரு ஆண் ஒழுக்கம் இல்லாமல் நடந்தார் வைங்களேன், சாராயம் குடிக்கிறார், அல்லது சிகரெட் குடிக்கிறார், அல்லது போதைப் பொருள் பாவனையை பயன்படுத்துகிறார், போதைப் பொருள் பாவனையாளராக இருக்கிறார், அல்லது ஒழுக்க சீரடான காரியங்கள் ஈடுபட்டார் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆள் மார்க்கம் தெரியாத ஆள், இந்த ஆள் அல்லாஹ்வுக்கு பயமில்லாத ஆள், இந்த ஆள் சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். என்ன ஒருத்தர் பள்ளிக்கு போறல தொழுகை இல்லைன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? இவர் தொழுகையால் இல்லாத ஆள், தொழாத ஆள் சொல்லுவோம். இதே மாதிரி தான் பெண்களும் மார்க்க விஷயங்களை செய்யாட்டி அவங்களுக்கும் அதே பேர் தான் சொல்லப்படும். அப்ப மார்க்க வணக்க வழிபாடுகள்ல பெண்களுடைய பொறுப்புகள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வணக்க வழிபாடுகள்ல பெண்களுடைய பொறுப்புகள், அதுல பொதுவாக நம்ம எல்லாரும் பெண்கள் தானே மாப்பிள்ளை மாறவள், அதாவது பள்ளிக்கு அனுப்புவோம், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவோம். சில நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? தொழுகையை சரியாக நேரத்துக்கு தொழாம இருக்கு. இது மனசு இயல்பு தானே. ஏன்னால் மாப்பிள்ளைக்கு பள்ளி வாசல்ல ஜமா தொழுகை நடக்கும், மகனுக்கு பள்ளி வாசல்ல ஜமா தொழுகை நடக்கும். நம்ம வீட்டான தொழ போறோம். எனவே எப்ப வேணாலும் தொழலாம் என்ற ஒரு தோட்ஸ் நமக்கு வருது மனுஷனுக்கு. அப்ப அதனால என்ன செய்வான்னு கேட்டால், ஷைத்தான் என்ன செய்வான்னு கேட்டால், ஜும்மா முடிஞ்ச உடனே அசர் வரைக்கும் என்ன செய்வான்? வேற வேற வேலைகளை நமக்கு உருவாக்கி வச்சிருப்பான். அசருக்கு பிறகு நம்ம நினைப்போம் மகரிப் வரைக்கும் டைமிங் தானே தொழலாம் நினைப்போம், மகரிப் வரைக்கும் மறந்துடுவோம் தொழுகையை. சில நேரத்துல மகரிபுக்கு பின்னால இஷா வரைக்கும் டைமிங்னு சொல்லி இஷா மகரிப் தொழாம இஷாவுடைய வக்து வந்துடும். அதுபோல இஷாவுக்கு பிறகு வீட்டுல கணவனுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு அதை கொடுத்துக்க பிறகு நம்ம யோசிப்போம் என்னது, லேட்டாகி தொழலாம்னு யோசிச்சுட்டு அப்படியே மறந்து போய் தூங்கிடுவோம். அப்ப இந்த பலகீனத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஆனால் ஒரு பெண்ணாக நம்மளோட பொறுப்பு என்னன்னு கேட்டால், அந்த வீட்டுல நம்ம மகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, இபாதத்தை நடைமுறைப்படுத்துகிற வீடாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு வீட்டுல தாய் சரியில்லை என்றால் அந்த வீடு சரியில்லை, நல்லா விளைக்கொள்ளும். ஒரு வீட்டுல தாய் நல்ல தாயாக இருந்தால் அந்த வீடு சிறந்த சாலியான வீடாக இருக்கு. ஏன்னு கேட்டால், பொதுவாக ஒரு பிள்ளை வளர்கிறது என்றால் அந்த பிள்ளையினுடைய முதலாவது பாடசாலையாக தாய் தான் இருக்கிறார். அரபுல சொல்லுவாங்க அல் உம்மு அவ்வலு மதரசத்துன் ஃபி ஹயாத்தில் அத்ஃபால் என்று சொல்லுவாங்க. அதாவது பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கையில தாய் தான் முதலாவது பாடசாலை. அப்ப அந்த தாய் என்பவள் ஒரு பிள்ளைக்கான ரோல் மாடலாக இருக்கணும். அந்த தாய் தொழுதால் ஒன்றுமே அறியாத அந்த பச்சிலம் பாலகனும் தொழுவாள். அந்த தாய் துவா கேட்டால் அந்த பிள்ளையும் துவா கேட்கும். அந்த தாய் குர்ஆனை ஓதினால் அந்த பிள்ளை மோதும். அதே நேரத்துல அந்த தாய் தொழல் என்றால் பிள்ளைக்கு தொழ தெரியாது. அந்த தாய் குர்ஆன் ஓதல் என்றால் பிள்ளை ஓதாது. அந்த தாய் டிவி பார்த்து கொண்டிருப்பாளா இருந்தால், போன் பார்த்து கொண்டிருப்பாளா இருந்தால், அந்த பிள்ளையும் அதுக்கு எடிக்ட் ஆகும். எடிக்ட் ஆகினால் அந்த தாய் என்கிற அந்த கதாபாத்திரத்தை அல்லது மனைவி என்கிற அந்த பாத்திரத்தை சரியாக நிறைவேற்றாத, பொறுப்பை சரியாக செய்யாத பெண்ணாக நாளை மறுமையில நம்ம கை செய்தப்பட வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு நம்ம ஆளாகுவோம். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சராசரி பெண்ணாக நம்ம வணக்க வழிபாடுகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வணக்க வழிபாடு என்ன என்று கேட்டால், முதலாவது அல்லாஹு தஆலா ஃபர்லாக்கிய வணக்க வழிபாடுகள் இருக்குது, சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் இருக்குது. ரெண்டு சைடு இருக்குது. ஃபர்ல் என்ன? ஐவேளை தொழுகை தொழுகிறது ஃபர்ல்னா ரைட். ஐவேளை தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்துகள் என்னது?
அது நஃபில், ஏன்னா அது ஃபர்ல் அல்ல, நஃபில். அப்ப அந்த ஐவேளை தொழுகையை நம்ம சரியாக நிறைவேற்றணும். அதுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்துகளை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். எப்படி சுன்னத்தை நிறைவேற்றது? உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரகஅத்தன் ஃபில் யௌமி வல் லைலா, ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 12 ரகாத்துகள் சுன்னத்தை தொழுதால் புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டப்படும். எது தொழுகை? பரலான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னத்துகள். ஒன்று ரகாத்தானி கபல லுஹரி, லுஹருக்கு முன்னால 2 ரகாத் சுன்னத். ஒரு ரகாத்தைனி பஅதஹா, லுஹருக்கு பின்னால 2 ரகாத் சுன்னத். சரிதானே? அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு பிறகு மக்ரிபுக்கு பின்னால 2 ரகாத், இஷாவுக்கு பின்னால 2 ரகாத், அப்ப எத்தனை? 8. சுபஹுக்கு முன்னால 2 ரகாத் 10. அது மாதிரி அசருக்கு முன்னாலே 2 ரகாத் சுன்னத் இருக்குது. அப்ப எத்தனை? மொத்தமாக 12 ரகாத் சுன்னத்துகள் இருக்கிறது. அந்த சுன்னத்தை கடைசிய கேள்வி கேட்பேன் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிட்டு. யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு கேட்டால் சுவர்க்கத்துல ஒரு வீடு. சரிதானே? அப்ப இந்த ராபிதத்தான சுன்னத்துன்னு சொல்லுவோம். இது இந்த ராபிதத்தான சுன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது வந்தோம்னால் சுவர்க்கத்துல ஒரு வீடு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ராபிதத்தான சுன்னத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஆக்களாக நாங்க இருக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் நாங்க எங்களை செக் பண்ணோம். ஃபர்லான ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பெண்களாக நம்ம இருக்கிறோமா என்றதை நாங்க கண்டிப்பாக சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வணக்க வழிபாடுகள்ல ஒரு பெண்மணி ஈடுபட வேண்டும். அல் குர்ஆனோடு உள்ள உறவை ஒரு பெண்மணி சரியான முறையில பேணிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனோடு உள்ள உறவு என்ன? குர்ஆன நம்ம அதிகமாக ஓதணும். அல் குர்ஆனோடு உள்ள இறுக்கமான உறவை நம்ம வச்சுக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இக்ராவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஓதுங்க. ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி, அந்த குர்ஆன் வந்து ஓதியவருக்கு நாளை மறுமையில ஷஃபாத் செய்யும். மகன் வரமாட்டான், மகள் வரமாட்டா, மாப்பிள்ள வரமாட்டாரு. யார் வாரது? நமக்காக குர்ஆன் வரும். சரி, அந்த குர்ஆனை நம்ம ஃப்ரீயா விட்டுக்கிற டைம்ல மன் கர ஹர்ஃபன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்துல யாராவது ஒரு ஹர்ஃபை ஓதினால் ஃபலஹு ஹஸனத்துன், அவருக்கு நன்மை உண்டு. எப்படி நன்மை? வல் ஹஸனத்து பி அஷரி அம்தாலிஹா, ஒன்றல்ல 10, ஒரு ஹர்ஃப் ஓதினால் 10 மடங்கு 10 நன்மை இருக்கு. வலா கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீமை நான் ஒரு ஹர்ஃப்னு சொல்ல மாட்டேன். வலாகின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், ஒரு ஆள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. அப்ப இது செய்யறோமா நம்ம? ரைட். அப்ப அல் குர்ஆனோடு உள்ள உறவில் ஒரு பெண்மணி தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதுல ஒரு பெண்ணுக்கான பொறுப்பு என்னன்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்தி பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் நேசர்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. எதுல? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவதிலும் தீமையை பாவத்தை தடுப்பதிலும். அப்ப நன்மையை சொல்லிக் கொடுக்கிற அந்த கடமை ஆண்களுக்கு மட்டுமா? அந்த பொறுப்பு ஆண்களுக்கு மட்டுமா? இல்ல, பெண்களுக்கும் இருக்கு. பாவத்தை விட்டு ஒரு ஆளை தடுக்கிற கடமை பொறுப்பு ஆண்களுக்கு மட்டுமா? இல்ல, பெண்களுக்கும் இருக்குது. அப்ப அந்த பொறுப்பை கண்டிப்பாக பெண்கள் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது தஅவாவில் ஒரு பெண்ணுக்கான பொறுப்பு இருக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைத்தல் என்கிற பாரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. அதனாலதான் மதுசாக்கள்ல லேடிஸ் மதுசாக்கள் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஏன்? அது வீட்டுல மகள் சரியான துடி ஹசரத் உங்களோட மதுசால கொண்டு போட்டுருவீங்களான்னு கேட்கறதுக்கா?
வீட்டுல உமாக்கு வேலை செஞ்சு தர மாட்டேங்கிறா, ஒரு மதுசாலை கொண்டு சேர்த்து விட்டா நல்லா தானே. ஸ்கூல்ல படிக்கிறது இல்ல, மதுசாலை சேர்த்து விடுவோமே. அல்லது ஸ்கூல்ல கொஞ்சம் குழப்பமால் விட்டா கேஸ் பாரமாகும், அதை சுத்தி மதுசாலை சேர்ப்போம் என்றா சேர்க்கிற இல்ல. ஆண்களுக்கான தாவா பணி எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றானோ அது போல பெண்களுக்கான தஅவா இஸ்லாமிய அழைப்பு பணி என்றது பெண்களுக்கு. இஸ்லாமிய அழைப்பு பணியை, பிரச்சாரத்தை, தஅவாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய செய்கிற பெண் ஆளுமைகள் சமுதாயத்தில் உருவாகும். அப்ப அந்த பொறுப்பை பெண்கள் நிறைவேற்ற தவறுகிற பட்சத்தில் இந்த சமூகம் நிறைய சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஏன்னு கேட்டால் சில விஷயங்களை ஆண்கள் சொல்லிக் கொடுக்கல, சில விஷயங்களை பெண்கள் பெண்களுக்கு சொல்ல கொள்ள அதுல நிறைய தாற்பயங்கள் ஏற்படும். உதாரணமாக சில ஃபிக்ஹ் சட்டங்களை பெண்களுக்கு பெண்கள் சொல்லிக் கொடுத்தால் இலகுவாக புரிந்த அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கலாம். பெண்களுடைய சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுடைய தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை பெண்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப இந்த தாவா என்ற அந்த கான்செப்ட்ல பெண்களுக்கும் பொறுப்புன்றத நம்ம விளங்கிக் கொள்ளும். அடுத்தது, ஒரு பெண்ணானவள் அவளுடைய ஒழுக்க விஷயங்கள்ல அவளுக்கான பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பொறுப்பை அவள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதுல வேறு யாரையும் விட ஒரு பெண்மணி தன்னுடைய ஒழுக்க விஷயத்தில் தான் அவதானமாக, உம்மாக்கு பயந்து, வாப்பாக்கு பயந்து, மாப்பிள்ளைக்கு பயந்து, ஊருக்கு பயந்து இருக்கேன். அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு பெண்ணாக ஒரு பெண்மணி தன்னுடைய கற்பொழுக்க விஷயத்தில் மிக பொறுப்புடன் நடந்து கொள்வது அவள் மீது உள்ள கடமை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபதூ ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் அவருடைய ஔரத்துகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு, ذلك அஸ்கா லஹும், இதுதான் அவர்களுக்கு மிக பரிசுத்தமானது. இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்கிற அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான். இது அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு பெண்மணி அவருடைய ஒழுக்க விஷயத்தில் மிக பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். வகுல்லில் முஃமினாத்தி, நபியே முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ல மின் அப்சாரிஹின்ன, அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய ஔரத்துகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, அவளுடைய தானாக வெளியில தெரிகிற கை முகம் தவிர உள்ள பகுதிகளை மறைத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள். அப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய கை மற்றும் முகம் தவிர உள்ள பகுதிகளை மறைத்துக் கொள்வது அவள் மீதுள்ள கடமை என்றதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஒரு பெண்மணி ஒழுக்க விஷயத்துல பொறுப்புள்ளவளாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கரண்ட் வராதா? வராட்டி கொஞ்சம் அப்படி கதிரையை முன்னுக்கால போடுங்க. எனக்கு கொஞ்சம் அவ்வளவு சத்தம் போட்டு பேச இயலாது. கொஞ்சம் கதிரையை முன்னுக்கால போடுங்க, நான் விளங்குற மாதிரி பேசுறேன். கொஞ்சம் முன்னுக்கால எடுங்க, பரவாயில்லை. மத்த பின்னுக்கிறா கொஞ்சம் நெருங்கி வாங்க, நான் விளங்குற மாதிரி பேசுறேன். அங்கே பின்னுக்கிறா கொஞ்சம் கிட்ட நெருங்கி வாங்கம்மா. அவ்வளவு தூரத்துக்கு சவுண்ட் வர விளங்காது. இந்த இடைவெளி தேவையில்லை, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. அப்படி
அஸ்ஸலாம் ஓ ஓ நான் சொல்றேன், நான் விளக்கப்படுத்த கடைசியை சொல்றேன். நான் வா 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 சரி சரி. இல்லை இல்லை இல்லை, நான் அது நான் சொல்லிட்டேன், கடைசியாக கேட்பேன்னு சொல்லிக்கிறேன். வா வா அதுதான் சொன்னேன், கடைசியாக கேட்போம். ரைட்டு, ஓகே ஓகே. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப பெண்களுடைய ஒழுக்க விஷயத்தில் அவருடைய பொறுப்புகள் என்ன என்றதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அந்த வகையில அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல பெண்களுடைய பொறுப்பு விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான். கொஞ்சம் சத்தப்படாம இருங்க. அதுல ஒரு பெண்ணானவள் தனியாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனம், லா யஹில்லு லிம்ராத்தின் துமின பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஒரு ஈமான் கொண்ட பெண்ணுக்கு ஹலால் அல்ல. என்ன ஹலால் அல்ல? ஒரு பயணத்தை மேற்கொள்ளுதல். அதுல 2-3 வகையான சொற்கள் இருக்குது. ஒன்று அன் துசாஃபிர மசீரத்த யௌமைனி இல்லா மஅதி மஹ்ரமின், அதாவது 2 நாட் தொலை தூரம் மஹரம் இல்லாமல் போகப்படாது. இன்னொரு ஹதீஸ்ல அன் துசாஃபிர யௌமின் வலையிலா, ஒரு இரவு ஒரு பகல் ஒரு பெண்ணானவள் மஹரமான ஆண் துணை இல்லாமல் பயணம் போகப்படாது. இன்னொரு ஹதீஸ்ல துசாஃபிர இல்லா மஅதி மஹரம், மஹரமான ஆண் துணை இல்லாமல் பயணம் போகப்படாதுன்னு. எனவே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஒழுக்க விஷயத்தில் அவள் பொறுப்புதாரி. அவள் எந்த காரணத்தை கொண்டும் பயணம் என்ற போர்வையில் தனியாக மஹரமான ஆண் துணை இல்லாமல் செல்லக்கூடாது என்றதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது ஒரு பெண்ணுடைய பொறுப்புகள்ல மிக பிரதானமான பொறுப்பு என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆண்களோடு தனித்திருத்தல். இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பொறுப்பு. ஒரு ஆணோடு தனிமையாக சந்திக்கிறது, தனிமையாக பேசிக் கொண்டிருக்கிறது, தனிமையான இடத்துல ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மாத்திரம் இருக்கிறது மார்க்கம் தடை செய்த அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் பத்துஹூல் அலன் நிஸா, பெண்களுடைய சபைகள் அல்லது பெண்கள் இருக்கிற பொழுது தனிமையாக போய் நுழையிறத உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் அப்ப ரஅய்தல் ஹமு, சில நேரத்துல மச்சான் மைனி உறவெல்லாம் வரும், 2 பேரும் பேசிக்கொள்வாங்களே கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹமு அல் மௌத், மச்சான் மைனி உறவு கூட மௌத்துக்கு சமம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது கடுமையான தவறான காரியம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்றால் பெண்கள் ஒழுக்க விஷயத்துல மிக அவதானமாக நடந்து கொள்ளணும். காரணம் என்னன்னு கேட்டால், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், ஒரு பெண் ஒரு ஆணோடு தனித்திருக்க வேண்டாம். அப்படி தனித்திருந்தால் இல்லா கான தாலிதுஹும ஷைத்தான், அவர்களோடு 3ஆவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்களுடைய பொறுப்புகள் என்று வரப்போக்குள்ள ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு ஆணோடு தனிமையில் சந்திப்பது, தனிமையாக இருப்பதை தவிர்த்துக் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்க உங்களோட வீடுகள்ல இருந்து கொள்ளுங்கள், வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலிய கால பெண்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சுற்றி திரிந்ததை போல நீங்கள் திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த ஒழுக்க விஷயத்துல பெண்ணானவள் மிக அவதானமாக நடந்து கொள்ளணும். ஒரு சராசரி பெண் என்ற வகையில இது அவளுடைய பொறுப்பு. அடுத்தது, ஒரு ஈமானிய பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஒழுக்கம் மிக முதன்மையானது. 2வது, அவளுடைய ஆடை விஷயத்தில் அவள் மிக பேணுதலாக அவதானமாக இருக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்குது. இதுல பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்குது, கணவனுக்கு பொறுப்பு இருக்குது, குடும்பத்துக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் ஒரு பெண் தன்னுடைய ஆடை விஷயத்தில் தான் பெரிய பொறுப்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
சின்ஃபானி மின் அஹ்லின்னார், நான் 2 நரக கூட்டத்தாரை பார்த்திருக்கிறேன். லம் அர்ஹுமா கௌமுன், அவர்களுக்கு முன்னால பார்த்ததே கிடையாது. சியா, அதாவது கஅத்னாபில் பகரி, அவர்கள் யத்ரிபூன பிஹன்னாஸ், மாட்டினுடைய வாளை போல ஒன்றை வைத்துக் கொண்டு மக்களை அடித்துக் கொண்டிருப்பார்கள். மறுமையில சொல்லிட்டு சொல்றாங்க, வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன். அவர்கள் யாருன்னு கேட்டால் நிசாஉன் பெண்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணிகள். நல்லா விளையாடுங்க ஹதீஸ். ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணிகள். மாயிலாத்துன் முமீலாத்துன், அவர்கள் பிறரை தங்களுடைய கவர்ச்சிகரமான ஆடையின் பக்கம் இழுப்பார்கள், அவர்களும் பிறரின் பக்கம் சாய்வார்கள். அவர்கள் அவங்களோட தலையின் மேல ஒட்டகத்தினுடைய திமில்களை போல தலை அப்படியே சுத்தி என்ன செஞ்சா கட்டிருப்பார்கள். அது உயர்ந்திருக்கும். லா யதுகுல்னல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள் நுழைய மாட்டாங்க. வலா யஜிதுன ரீஹஹா, சுவர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வகையில ஒரு பெண்ணானவள் அழகு சாதனங்களை பயன்படுத்துகிற பொழுது இன்றைக்கு நிறைய அதாவது பெண்ணுக்கான மார்க்கம் சொல்லக்கூடிய சில வரையறைகளை தாண்டி செல்லக்கூடிய நிலைமை பார்க்கலாம். என்னது, சிகை அலங்காரம் என்ற பெயர்ல தலை அலங்கரித்து அதை என்ன செய்யறது, மத்தாக்களை கவர்ச்சிக்காக சுத்தி கட்டி கொள்றது இஸ்லாம் தடுத்த ஒரு காரியம். நம்ம என்ன செய்யலாம், வீட்டுல தலைமுடிய நல்லா இழுத்தாலாக வாரி கட்டிக்கொள்ள பிரச்சனை இல்லை. அதை ஒட்டகத்தினுடைய திமில்கள் மாதிரி மேல சுத்தி கட்டி என்னது மேல ஒரு அடையாளம் மாதிரி இருக்கிறது எல்லாம் மார்க்கம் ஏவன விஷயம் அல்ல, தடுத்த விஷயம். அது மாதிரி ஆடைகளை நம்மளோட அவுரத்துகள் வெளியே தெளித மாதிரி ஃபிட்டா உடுத்துறது, அது மாதிரி ஆடைகளை உடல் அவயங்கள் தெரிகிற மாதிரி உடுத்துறது, இதெல்லாம் மார்க்கம் தடை செய்த காரியம். இந்த விஷயத்துல பெண்களுடைய பொறுப்புதாரிகளாக பெண்களாக நீங்களா இருக்கும். இந்த விஷயத்துல நீங்க பொறுப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்றால் நீங்க தான் என்னது அல்லாஹ்விடத்திலும் பாவிகளாகவும் இந்த உலகத்திலும் மற்ற மக்களால ஒரு மோசமாக பார்க்கப்படக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது போலதான் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணினுடைய பொறுப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல 3 வகையான பொறுப்புகள் அவருக்கு இருக்கு. அதுல ஒன்று, அவள் ஒரு வீட்டினுடைய நல்ல மகளாக அவளுக்கான பொறுப்பு இருக்கு. 2வது, அந்த வீட்டின் மனைவியாக ஒரு பொறுப்பு இருக்குது. 3வது, ஒரு பெண் தாயாக அந்த வீட்டுல தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய ரோலை சரியாக எடுக்கும். இதுல ஒரு மகளாக ஒரு பெண் எப்படி வீட்டில் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு முன்மாதிரி மிக்க பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி, யாராவது 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து ஹத்தா யபுலுகா, அவர்களை பருவ வயது வருகிற வரைக்கும் சரியாக ஒழுக்கமாக வளர்த்தால் அன வஹுவ கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 2 விரலை காட்டி யாராவது ஒரு பெண் பிள்ளை 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து சரியாக வளர்த்தால் நானும் அவங்களும் மறுமையில் எப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்றால் என்னது, இந்த பெண் பிள்ளைகள் வீட்டுல நல்ல சாலிகான பிள்ளைகளாக சாலிகான மகள்மாராக வளரும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அது இல்லாமல் போறதுக்கான பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டால் சொல்லித்தான் ஆகணும், இன்றைக்குள்ள சோசியல் மீடியா. சரி, அப்ப அதை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். விரும்பிய வருத்தோ பிள்ளைகள் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் படிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஸ்மார்ட் போன்கள் பிள்ளைகளோட கைகளுக்கு பேய்த்திருக்கு. சில நேரங்கள்ல வீட்டுல உமாக்கு தெரியாத வாப்பாக்கு தெரியாத நிறைய ஆப்ஷன்ஸை பிள்ளைகள் அத யூஸ் பண்றாங்க. சில நேரங்கள்ல நமக்கு தெரியாத பெரியார்களுக்கு தெரியாத சில அதுல உள்ள முக்கியமான விடயங்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதுல அவங்க நிறைய பேய்த்துட்டு அவங்களோட ஒழுக்கத்துக்கு மாற்றமான காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்யலாம், இந்த சோசியல் மீடியா என்ற பேர்ல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு சோசியல் மீடியா நிறைய வளர்ந்திருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
ஷைத்தான் அல்லாஹ்வோடு மறுமையில, அதாவது ஷைத்தான் அல்லாஹ்வோடு சவால் விடுக்கிறார். என்ன சவால்னு கேட்டால், நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன். சும்ம லகுவி என்னும், நான் அவர்களை வழிகெடுப்பேன். மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஷிமாயிலிஹிம் வ ஐமானிஹிம் வ மின் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் போய் அவர்களை வழிகெடுப்பேன். அப்படி வழிகெடுத்தால் வலா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் அதிகமான ஆட்கள் உனக்கு சுஜூது செய்யற நிலைமையில அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த நிறைய பேர் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் அப்படி மூழ்கி போய்த்தாங்க. வீடுகள்ல பிள்ளைகள் வந்து போனை கொண்டுட்டு ரூமை பூட்டிட்டு தனியே இருந்து பாக்குறாங்க. அப்ப இந்த நிலைமை இன்றைக்கு என்ன செஞ்சுக்குது, வந்திருக்குது. இந்த ஜெமினி ஏஐ வந்திருக்கு புதுசா, சேட் ஜிடிபி, இதெல்லாம் வந்து சில நலவுகள் இருந்தாலும் நிறைய பாதிப்புகள், நிறைய தீங்குகள் இதுல இருக்குது. இதுல வந்து நம்ம போட்டோஸை ஷேர் பண்ண வேண்டால் அந்த போட்டோஸை வந்து அதை அப்படியே சேமிச்சு வைக்கும். சில நேரத்துல நம்ம அந்த போட்டோஸ் ஏற்கனவே ஷேர் பண்ணிப்போம். நம்ம சோல் ரெப் பண்ணி ஷேர் பண்ணி வைங்களேன், அல்லது சோல் ரெப் இல்லாம ஷேர் பண்ணி வைங்களேன், அல்லது சரியான ஆடை இல்லாமல் ஆடை குறைப்போடு நம்ம அதில் ஷேர் பண்ணிருப்போம். அதுக்கு பிறகு நம்ம அந்த ஜெமினி ஏஐல ஒரு போட்டோ நம்ம அல்லது நம்மட உருவத்தை ஃபுல்லா கொடுக்காம நம்மட கையையோ காலையோ தலையோ கொடுத்தால் அது ஏற்கனவே நம்ம சேமிச்சு வச்சுக்கிற நம்மளோட போட்டோவை இல்ல என்ன வைக்குதோ அதே மாதிரி தரும். கிட்டத்துல ஒரு இந்த ஏஐ சம்பந்தமான ஒரு தர்க்கம் சோசியல் மீடியால பேசப்படுது என்னன்னு கேட்டால், ஒரு பெண்மணி தன்னுடைய போட்டோவை அதுல அப்லோட் பண்ணுகிறாள். அந்த பெண்மணியினுடைய கையில இருந்த அல்லது கழுத்தில் இருந்த ஒரு மச்சம் அந்த போட்டோவில் அப்படியே தெரியுது. ஆனால் அந்த பெண்மணி அந்த மச்சத்தை மறைச்செடுக்கிறாள் போட்டோ. இது என்ன சொல்ல வாருன்னு கேட்டால், இது மாதிரியான அப்ளிகேஷனுக்கு பின்னால உள்ள பாரிய விளைவுகளை, ஆபத்துகளை நம்ம சமுதாயம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்ளிகேஷன் வந்தால் உடனடியாக நம்ம அதை என்ன செய்யறோம், அதை டவுன்லோட் பண்றோம், அதுல உள்ள விஷயங்களை பார்க்கிறோம், அதுல தேடுறோம். நல்ல விஷயங்களை எடுக்கிறதுல பிரச்சனை கிடையாது, நல்ல விஷயங்களை தேடுறதுல பிரச்சனை கிடையாது. அதுல உள்ள பாதிப்புகளை தெரிந்து அதிலிருந்து நம்மளை தூரமாய் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு பெண்களாகிய நமக்கு இருக்கு. என்று கேட்டால், ஆண்களுக்கும் ஹராம் ஹராம் தான், பெண்களுக்கும் ஹராம் ஹராம் தான். ஆனால் பெண்களுடைய மான மரியாதை என்பது மிக முக்கியமானது. பெற்றோர்களுடைய மான மரியாதை என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு சோசியல் மீடியாவால சீரழிந்து போகக்கூடிய நிறைய பெண் பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த டிக்டாக் போன்ற அந்த அப்ளிகேஷன் மூலமாக எல்லாம் நிறைய பெண்கள் இன்றைக்கு சந்தைக்கு வந்து விட்டார்கள். சரிதானே? தனிய வீடியோ போடுறாங்க, கணவனோட போடுறாங்க, சகோதரங்களோட போடுறாங்க, பேரண்ட்ஸோட போடுறாங்க. ஆனால் பார்க்கிறார்கள் எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறாங்கன்றது தெரியாது. சில நேரங்கள்ல வெளிநாடுகள்ல வசிக்கிற சில பெண்கள் கூட்டாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வீடியோ கால், வீடியோ சேட்டிங், வீடியோ கான்பரன்ஸ் கால்ல ஆபாசமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசிக் கொள்ளக்கூடிய நிலைமையில நம்ம பார்க்கிறோம். என்றால் இந்த சோசியல் மீடியா என்ற இதற்கு வலைக்கு பின்னால உள்ள நிறைய மோசமான விஷயங்கள் இருக்குது. அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம்தான், ஒரு மனைவியாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய அந்த பங்களிப்பை வீட்டில் செய்யணும். மனைவிக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிற கடமைகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தெளிவாக சொல்றான். எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா உங்களை ஜோடி ஜோடியாக படைத்திருப்பதில் பெரிய அத்தாட்சி இருக்கிறது. என்ன அத்தாட்சி என்று கேட்டால், ஒரு கணவன் மூலமாக மனைவி சந்தோஷம் அடையணும், மனைவியின் மூலமாக கணவன் நிம்மதி பெறணும். இது இஸ்லாம் சொல்கிற அழகான வழிகாட்டு. அப்ப இன்றைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய நிலைமை, டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை எல்லாம் இன்றைக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் வீட்டுல உள்ள அந்த மனைவிமார்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கணவன்மாரை புரிந்து கொண்டு கணவன்மாருக்கான கடமைகளை
சரியாக செய்யக்கூடிய மனைவி என்ற அந்த ஸ்தானத்தில் அந்த பொறுப்புல அவள் இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் தஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதனை இன்னமொரு மனிதனுக்கு சுஜூது செய்ய என்று சொல்பவனாக இருந்தால் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, ஒரு மனைவியை கணவனுக்கு சுஜூது செய்ய என்று சொல்லியிருப்பேன். மார்க்கத்துல ஹராம். என்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சுஜூது செய்யறது ஹராம் ஹலாலா? ஹராம். அப்படி ஆகும் என்றிருந்தால் கணவனுக்கு நீ சுஜூது செய்ய என்று சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு கணவனை மதிக்கும், கணவனுக்கான கடமையில செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தஅத்திர் ரஜுலு இம்ராத்தஹு லிஹாஜத்தி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தேவைக்காக அழைத்தால் ஃபல்தஅதிஹி, அவள் உடனடியாக செல்லட்டும். வஇன் கானத் அல தன்னூர், அவள் அடுப்பங்கரையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி. இது மார்க்கம் சொல்கிற கடமை. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அய்யுமா இம்ராஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தகலத்தில் ஜன்னா, ஒரு பெண்மணி கணவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் மரணித்தால் அவள் சுவர்க்கம் போகிறாள். மரணித்தால் அவள் சுவர்க்கம் போகிறாள். அப்ப ஒரு பெண்ணானவள் கண்டிப்பாக கணவனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய அந்த பாரிய பொறுப்பை சுமந்த பெண்ணாக வருகிறது. அப்ப அந்த பொறுப்பிலிருந்து மனைவி என்ன செய்யலாது, நீங்க முடியாது. கணவனுக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு கணவன் பக்கம் இருக்கிறது. அந்த உழைத்து கொண்டு வர வேண்டிய அந்த பொருளாதாரத்தை பாதுகாத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? வீட்டினுடைய மனைவிக்கு இருக்கு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனைவியாக ஒவ்வொரு பெண்மணிகளும் அந்த வீட்டில் உள்ள அந்த பொறுப்பை சரியாக செய்யணும், கணவனுக்கான கடமைகளை சரியாக செய்யணும் என்றதை மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதை செய்தால் அல்லாஹ் மறுமையில அதற்கான நிறைந்த கூலியை தருவான்றதுல மாற்று கருத்தில்லை. அடுத்தது நான் ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்துல தாய் என்ற அந்த ஸ்தானத்துல உள்ள பொறுப்பு. ஒரு பிள்ளை வழிகட்டு போனாலும் அதற்கு தாய் தான். ஒரு பிள்ளை சாலிகான பிள்ளையா உருவாகினாலும் அதுவும் தாயத்தான் சாரும். ஏன்னு கேட்டால் வீட்டுல உம்மா தான் 24 hours பிள்ளை அவதானிக்கிறது. வாப்பா என்ன செய்வாருன்னு கேட்டால் ஃபுல் டைம் வீட்டுல இல்லை. வாப்பா வரக்கொள்ள புள்ள தூங்கி இருப்பான் நைட்ல. வாப்பா போக்கொள்ள புள்ள எழுந்திருக்க மாட்டான். சில ஆக்கட வேலைக்கு போவாங்க, சுபகோட வேலைக்கு போயிடுவாங்க, புள்ள எழுந்திருக்க மாட்டான். வரக்கொள்ள புள்ள தூங்கி இருப்பான், லேட்டாகி வருவாங்க, லேட் நைட். அப்ப யாரு பிள்ளைக்கு பொறுப்புண்டால் உம்மா தான் பொறுப்பு. அப்ப இந்த உம்மா வந்து பிள்ளையை சரியாக வளர்க்கல் என்றால் அந்த பிள்ளை ஒரு மோசமான பிள்ளையாக வளரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு நல்ல தாயின் மூலம் வளர்ந்த சாலிஹான பிள்ளைன்னு சொல்லுகிறான். மோசமான தாயின் மூலம் வளர்ந்த கெட்ட பிள்ளையும் அல்லாஹ் குர்ஆன்ல அடையாளப்படுத்துகிறான். யாரே அல்லாஹ் சொல்றான் சொல்லுங்க பாப்பா. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். சுன்னத்தான ராத்திபத்தான சுன்னத்தை பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு நான் சொன்னேன். அதுல நான் ஒரு தவற விட்டேன். என்னது? சுன்னத்துல நான் ஒரு விஷயத்தை விட்டுதான் சொன்னேன். உங்களுக்கு நான் கேட்பேன்னு சொன்னேன், கடைசியா சொல்லித்தாரேன். ஆனால் நான் கேட்பேன், கேட்டுப்பட்டு சொல்லி தருவேன். அப்ப அதுல ஒன்றும் இதுல ஒன்று அல்லாஹ் ரெண்டு பேரை உதாரணம் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்றான். அதே போல காபிரான பெண்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் சொல்றான். மூமினான பெண்களுக்கு யார் உதாரணம் சொல்றான்? தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். யார் அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ் எனக்கு உதாரணம் சொல்றான். ஈமான் கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவி உதாரணம் சொல்றான். ஏன் உதாரணம் சொல்றான்? ஃபிர்அவுன் என்ற ஒரு கொடுங்கோலனாக அவன் இருக்கிற பொழுது அவனுக்கு மனைவியாக வாழ்த்து கொண்டு ஈமானை மறைத்து வாழ்ந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவளுக்கு சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல நன்மாராயம் சொல்கிறான். அதே போல வலரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரை என்னது காபிரான பெண்களுக்கு உதாரணம் சொல்றான். ஒன்று யாரு? நூஹுடைய மனைவி, இன்னொன்னு லூத்துடைய மனைவியா. ரெண்டு பேரும் நபிமார்கள் என்ன, ஆனால் அவர்கள் ரெண்டு பேருமே கானதா தஹ்த அப்தைனி மின் இபாதினா ஸாலிஹைன். அவங்க ரெண்டு பேரும் எங்கட சாலிஹான ரெண்டு அடியாருடைய மனைவிமார்கள்.
ஃபகானதாஹுமா, ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கு மாறு செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்களை இந்த ரெண்டு நபிமார்களாலும் நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியவில்லை. ஏன்? அவங்க ரெண்டு பேரும் காபிரான பெண்கள். ஆனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சமுதாயத்தை பெரிய வெள்ளப்பிரளயத்தை அனுப்பி தான் அழிக்கிறான். அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பொழுது நூஹ் நபி தன் மகனை அழைக்கிறார். யா புனை இர்கப் மஅனா, என் அருமை மகனை கப்பல்ல வந்து ஏறிக்கொள்ளப்பட்டு அழைக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மகன், என்னுடைய அருமை தந்தையே, சவாவிலல் ஜபலி ஃபஅசிம்னி மினல் மாய், நான் மலை இருக்குது, அந்த மலையை காட்டி இந்த மலையில ஏறி தப்பிப்பேன்னு சொன்னார். அப்ப வெள்ளப்பிரளயம் வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டு போகுது, பெரிய மலைகளை போன்ற அலைகள் அடிக்கிறது. நூஹ் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றார், யா அல்லாஹ் இன்னபுனி மின் அஹ்லி, என்ற மகன் என்ற குடும்பம், வைன்ன வஅதக்கல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, என்ற மகனை காப்பாத்துங்க அல்லாஹ்ட்ட அழைச்ச உடனே அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? வனாதைனாஹு யா நூஹு, நாங்க நூஹ் என்று அழைச்ச சொன்னோம், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவனோட மகன் இல்லப்பா, வைன்னஹு அமலுன் கைரு சாலிஹுன், அவன் கெட்ட வேலை செய்யற பிள்ளைன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா குர்ஆன். அப்ப காரணம் என்ன? அந்த வீட்டுல மனைவி சரியில்லை. என்ன? லரபல்லாஹு மதரன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத், அல்லாஹ் நூஹுடைய மனைவி லூத்துடைய மனைவி காபிரான பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். மோசமான பெண்ணின் மூலமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை பாதுகாக்க பாப்பா கூப்பிடுறார், புள்ள போச்சுதா? இல்ல, நான் அழிஞ்சுதான் போன்னு சொல்றேன். அதே நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மனைவி ஒரு சாலிஹான பெண், தல்லாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை, அதுக்கு பிறகுதான் குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்கிறார்கள். மகன்கிட்ட சொல்றாங்க, யா புனைய இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபகுக்க, என் அருமை மகனே, உங்களை அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு காண்கிறேன். பல்லொரு மாதா தரா, உங்களோட கருத்து என்னன்னு கேட்டான். மகன் என்ன தெரியுமா சொன்னார்? யா அபதி இஃப்அல் பிமா துஅமர், அருமை தந்தையே, ஏவப்பட்டதை தாராளமாக செய்யுங்கள். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நாளை மறுமை நாளில் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த மகன் சொன்னதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அப்ப அங்க வந்து வாப்பா பாதுகாக்கிறதுக்கு, வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அழைக்கிறாரு, மகன் போக மறுக்கிறான். தாய் சரியில்லாத தாய், அழிஞ்சு போறான். இங்க வந்து அல்லாஹ்வுக்காக மகனை அறுக்க வேண்டும் என்று வாப்பா சொல்றாரு. அந்த நேரத்துல கூட மகன் என்ன செய்யல, என்ன வாப்பா உங்களுக்கு என்னையே உச்ச வயசுக்கு பிறகுதான் பெற்றுக்கிறீங்க, அறுக்க போறீங்க, நல்லா இருக்குதான்னு கேட்காம, அப்படியே வாப்பா அல்லாஹ்வுக்காக அருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த வளர்ப்பு யார் கொடுத்தது? அந்த மனைவி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால், அந்த பிள்ளை கிடைச்ச உடனே மனைவியின் பிள்ளையை கொண்டு போய் பாலைவனத்துல புட்பூண்டுகள் முளைக்காத அந்த சஃபா மர்வா மலைக்கு பக்கத்தில் அந்த ஓடையில போட்டுட்டு வராங்க. போட்டுட்டு சொல்றாங்க, யா ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ், என்னுடைய பரம்பரை, என் மனைவி பிள்ளையை கொண்டு போய் விவாதின் இந்த ஓடையில போட்டுட்டு போறேன். கைரதி ஷரஇன், என்னது, எந்த விதமான புட்பூண்டுகள் முளைக்காத அந்த ஓடையில போட்டுட்டு போறேன். ஏன் தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், யா அல்லாஹ், இந்த கஅபத்துல்லாஹ்வுல வந்து மக்கள் தொழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த மனைவி பிள்ளையை கொண்டு போய் அந்த பாலைவனத்துல போட்டுட்டு வரக்கொள்ள மனைவி கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, எங்களை கொண்டு வந்து இந்த ஓடையில, இந்த பாலைவனத்துல புட்பூண்டுகள் இல்லாத, தண்ணீர் இல்லாத இந்த ஓடையில போட்டுட்டு போறீங்களப்பா, இது அல்லாஹ் சொன்னி போட்டீங்களா, நீங்களா போட்டீங்களான்னு சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன உடனே, அல்லாஹ் சொன்னால் தாராளமாக போட்டுட்டு போங்க, அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவாட்டு சொன்ன அந்த மனைவியின் மூலமாக உருவாகின பிள்ளை சாலிஹான பிள்ளையாக மாறுது. அந்த பிள்ளை அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட வேண்டும் என்று வாப்பா கனவு கண்ட பொழுது தாராளமா அருங்க என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்கிறது என்றால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தாய் நல்ல தாயாக இருந்தால் பிள்ளைகள் சாலியாக வருவாங்க. தாய் மோசமான தாயாக இருந்தால் பிள்ளைகளும் மோசமாகத்தான் போவாங்கன்றதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது என்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, கண்டிப்பாக ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும்
ஒரு சராசரி பெண் என்ற வகையில நமக்கான பொறுப்பு இருக்கிறது. ஒரு வீட்டினுடைய மகள் என்ற வகையில நமக்கான பொறுப்பு இருக்கிறது. ஒரு வீட்டினுடைய மனைவி என்ற வகையில நமக்கான பொறுப்பு இருக்கிறது. ஒரு வீட்டினுடைய தாய் என்ற வகையில நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களை பராமரிப்பது, அவர்களை நல்வழிப்படுத்துவது, அவர்களுக்காக வேண்டி நம்மை நாம் மாற்றிக்கொள்வது நம்மீது உள்ள கடமை, பொறுப்பு. எனவே ஒரு வீட்டினுடைய பெண்கள் கண்டிப்பாக அந்த வீட்டை நினைத்தால் சொர்க்க சோலையாக மாற்றலாம், அதே நேரத்தில் நரக படுகொலியாக மாற்றலாம் என்றதை கண்டிப்பாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நமக்கான பொறுப்புகளை சரியாக செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வீடுகள் சுவன பூஞ்சோலைகளாக இருக்கும். நமக்கான பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்றால் நம்முடைய வீடுகள் நரகத்தினுடைய படுகொலியாக மாறும் என்றதை நம்ம புரிஞ்சு கொண்டு நம்முடைய வீடுகளை சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளாக மாற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, கடைசியாக நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். எப்படின்னு கேட்டால், ராத்திபத்தான சுன்னத்துகள் 12 இருக்கிறது. அந்த ராத்திபத்தான சுன்னத்துகள் 12 என்ன என்று கேட்டிருந்தேன். யாராவது முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லைன்னா நான் அதை சொல்லி நம்மளோட உரையை நிறைவு செய்து கொள்வோம். யாருக்காவது தெரியுமா? நான் ஏற்கனவே சரியா சொல்லல, சொல்லுங்க. ரைட். ராத்திபத்தான சுன்னத்துகள் 12. ஒன்று ஹதீஸ்ல அப்படி வருது, அர்பவுன் கப்ல லுஹரி, லுஹருக்கு முன்னால 4 ரக்காத். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அர்பவுன் கப்ல லுஹரி, லுஹருக்கு முன்னால 4, வரகாத்தைனி பஅதஹா, லுஹருக்கு பின்னால 2, மொத்தம் எத்தனை? 6. வரகாத்தைனி பஅதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பின்னால 2, அப்ப 8. வரகாத்தைனி பஅதல் இஷா, இஷாவுக்கு பின்னால 2, அப்ப எத்தனை? 10. வரகாத்தைனி கப்லல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு பின்னால, ஃபஜ்ருக்கு முன்னால 2, அப்ப எத்தனை? 12. விளங்கிட்டா இப்ப? ரைட். ராத்திபத்தான சுன்னத்துகள் 12, லுஹருக்கு முன்னால 4, பின்னால 2, அப்ப 6. ரைட். மக்ரிபுக்கு எத்தனை? பின்னால 2, அப்ப 8. இஷாவுக்கு பின்னால 2, எத்தனை? 10. சுபஹுக்கு முன்னால 2, 12 ரக்காத்து. விளைந்த விஷயம். ரைட். அவதானமா இருக்கிறீங்களான்றது பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மிக அவதானமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்தினுடைய அறிவை இன்னும் வளர்த்து, பெண்கள் என்ற வகையில அவங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து அதை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி சுவர்க்கம் செல்லக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கில் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.